இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இவர் மட்டும் இல்லை அப்படின்னா 1943 வந்த பஞ்சம் பட்னியிலிருந்து மீண்டு வர முடியாமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட இல்லாமல் போய் ஏன் நம்மளே இல்லாமல் கூட போயிருந்திருப்போம். என்னதான் இவர் இப்படி ஒரு நல்லது பண்ணியிருந்தாலுமே இன்னொரு கோணத்தில் பார்த்தா இவர் கொண்டு வந்த ஒரு விஷயத்தினால தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே விஷமாக மாறி இருக்கு. இவ்வளோ பூச்சிக்கொல்லி இவ்வளோ உரம் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி இவர் என்ன விஷயத்தை கொண்டு வந்தார், அந்த விஷயத்தினால என்ன நல்லது என்ன கெட்டது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இவர் தான் M.S. சுவாமிநாதன். இவர் தான் கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற விஷயத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா என்னென்னா அதை மாடர்ன் டே ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பயிரை கொஞ்சமாக மாறுபடுத்தி அதோட விளைச்சலையும் உற்பத்தியும் அதிகப்படுத்துறது. எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னா புதுசாக டிராக்டர், உரம், பூச்சிக்கொல்லி மாதிரியான விஷயத்தையெல்லாம் வச்சு தான். எதுக்காக இந்த கிரீன் ரெவல்யூஷனை இவர் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தார் அப்படின்னா இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறம் 1943 பங்களாதேஷில் பஞ்சமும் பட்னியும் பெரிய அளவில் வாட்டிட்டு இருந்துச்சு. அந்த பஞ்சமும் பட்னியும் இந்தியாவுக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருந்தனால இந்தியன் கவர்மெண்ட் இந்த பெரிய ஆபத்தை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1947 இருந்து 1967 வரைக்கும் விவசாய நிலங்களை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில் இருந்தாங்க. ஆனால் இதுக்கு நடுவுலையே 1965 M.S. சுவாமிநாதன் கிரீன் ரெவல்யூஷனை உள்ளே கொண்டு வந்தார். இந்த கிரீன் ரெவல்யூஷன் மூலமாக 3 விஷயத்தை நடத்தலாம். அது என்னென்னு பார்த்தா ஒரு பயிரோட விளைச்சலையும் உற்பத்தி அதிகப்படுத்துறது. ரெண்டாவது விஷயம் டபுள் கிராப்பிங் சிஸ்டம். முன்னாடியெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு விளைச்சல் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கிரீன் ரெவல்யூஷன் மூலமா இரிகேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கொண்டு வந்து அதன் மூலமா தண்ணியை சேகரித்து வச்சு ஒரு வருஷத்துக்கு 2 விளைச்சல் எடுக்கிறது. மூணாவது விஷயம் மரபணு மாறுபாடு. அதாவது ஒரு பயிரில் மரபணுவை மாற்றி அது எந்த நோய்க்கும் ஆளாகாத மாதிரி அதை மாற்றுறது. இந்த கிரீன் ரெவல்யூஷனை வச்சு M.S. சுவாமிநாதன் கோதுமையில் இதை முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்படி பண்ணதில் கோதுமை எப்பயும் தர உற்பத்தி விட 3 மடங்கு அதிகமாக தந்து உலகத்திலேயே ஒரு டாப்பான இடத்துக்கு போச்சு. இது கோதுமையில் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் M.S. சுவாமிநாதன் இதை அரிசியிலையும் கொண்டு வரணும்னு நினச்சாரு. அப்படி கொண்டு வந்தால் பஞ்சம் பட்னி பெருசாக நடக்காமல் எல்லா மக்களுக்கும் உணவு கிடைக்கும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் மக்கள் எல்லாருமே ஸ்டார்டிங்கில் இந்த அரிசியை ஏற்றுக்கிறதுக்கு ரொம்பவே பயப்பட்டாங்க. ஐயோ கலப்படமான அரிசியா, மரபணு மாற்றப்பட்ட அரிசியா அப்படின்னு பயந்தாங்க. ஆனால் M.S. சுவாமிநாதன் இதை முதல்ல பஞ்சாபில் விளைய வச்சார். அப்படி விளைய வச்சது அதிக அளவில் விளைச்சலையும் உற்பத்தியும் கொடுத்து அதிக காசு வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் விவசாயிகள் எல்லாமே இதுக்கு மாற ஆரம்பித்தாங்க. கிரீன் ரெவல்யூஷன் மூலமா நிறைய உற்பத்தி பண்ணவும் ஆரம்பித்தாங்க. இந்த கிரீன் ரெவல்யூஷன் மூலிமா நிறைய நல்லதும் நடந்துச்சு, நிறையா கெட்டதும் நடந்துச்சு. என்ன நல்லது அப்படின்னு பார்த்தா ஒரு பயிரோட விளைச்சலும் உற்பத்தியும் அதிகமாகிட்டு இருந்துச்சு. நம்ம வெளிநாட்டுக்கிட்ட இருந்தால் உணவுப் பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அப்படிங்கிறனால இந்த கிரீன் ரெவல்யூஷன் மூலமாக உற்பத்தி அதிகரிச்சனால நம்ம ஏற்றுமதி பண்ணுற இடத்துக்கு போய் சேர்ந்தோம். நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைச்சிது. இந்த பூச்சிக்கொல்லி, டிராக்டர் மாதிரியான விஷயம்லாம் புதுசாக வந்ததுனால அதோட இண்டஸ்ட்ரி எல்லாமே வளர ஆரம்பிச்சிது. இதெல்லாம் நல்லது இருந்தாலும் ஒரு பக்கம் என்னென்ன கெட்டது இருந்துச்சு அப்படின்னா நம்ம உணவுப் பொருட்களை மட்டுமே, உணவு பயிர்களை மட்டுமே சார்ந்து இருந்ததுனால மித்த பயிர்களான காட்டன், ஜூட் மாதிரியானதெல்லாம் விளைச்சல்ல கம்மியாக ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் பூச்சிக்கொல்லியும் உரமும் அதிக அளவில் பயன்படுத்திட்டு இருந்தனால நிலமும் நிலத்தடி நீருமே பாதிக்கப்பட்டுச்சு. அதன் மூலயமா விளைஞ்சு கிடைக்கிற சாப்பாடை எடுத்துக்கிறதுனால மக்களுக்கு பல பிரச்சனைகள் வந்துச்சு. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா கேன்சர். அது மட்டும் இல்லாமல் வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கப்போ உள்ளேயே பல பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த கிரீன் ரெவல்யூஷனால நிறையா நல்லதும் இருந்துச்சு, கெட்டதும் இருந்துச்சு. ஆனால் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், M.S. சுவாமிநாதன் மட்டும் கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரலனா மக்களுக்கு உணவுப் பொருட்கள் எதுவுமே இல்லாமல் பஞ்சம் பட்னினால மக்கள் தொகை மொத்தமாகவே குறைஞ்சிருக்கும். ஏன் நீங்களே நானும் கூட இல்லாமல் போயிருந்திருப்போம். அப்போது இந்த கிரீன் ரெவல்யூஷன் பெருசாக உதவி பண்ணனால தான் மக்கள் எல்லாருமே அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் மக்கள் அவங்க தேவையை விட அதிகமாக இந்த கிரீன் ரெவல்யூஷனை பயன்படுத்தினால தான் பூச்சிக்கொல்லிகள்னால இவ்வளோ பாதிப்படைஞ்சிட்ருக்கு. இதுக்கு M.S. சுவாமிநாதனுமே நான் கொண்டு வந்து கிரீன் ரெவல்யூஷனால் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஆனால் அதில் இருக்க நல்லதை எடுத்துகிட்டு எவர்கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தால் கிளைமேட் சேஞ்சுக்கு எதிரான பயிர்களையும் அதிக சத்து நிறைஞ்ச தண்ணி கம்மியாக எடுத்துக்கக்கூடிய பயிர்களை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது அவர் பேரில் இருக்க M.S. சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷனும் கவர்மெண்ட்டும் அதுக்கான முயற்சியில் தான் இருந்துகிட்ருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கரெக்டான அளவில் பயன்படுத்தணும் அப்படின்னா எந்த கெட்டதுமே கிடையாது.